அதை வச்சுங்க. இப்போதைக்கு பார்த்துங்க. இதுக்கப்புறம் இது வரங்காலம் எதனா விஜய்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் கொஞ்சம் சரிங்களா? பார்த்துக்கோங்க, அதை கவலைப்படாதீங்க. எல்லோரும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு உதவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வரல, எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இந்த இடத்துக்கு வரல. இப்போ தளபதி மக்கள் இயக்கமாக நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க என்ன செஞ்சாங்க, மக்கள் இயக்கத்தில் என்ன செஞ்சாங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் இறங்கி செய்கிறது தான் எங்கள் தளபதி மக்கள் இயக்கன்றதை நான் பதிவு பண்ணுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானி. செல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தேன். ஈசிஆர் சரவணண்ணா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஸோ அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. பார்த்தா ஒரு அவார்டு வாங்குற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. அது என்னன்றது டீட்டெயிலாக உள்ளே போய் கவனித்தேன். ஸோ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, ஸ்கை ஒன் நினைக்கிறேன், அண்ணா நகரில் அம்ஜிகரில் ஸ்கை ஒனில் நடந்த ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய செலிப்ரிட்டிஸ், அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சோஷியல் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுல மக்களுக்கு நல்ல விஷயமா பண்ற ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ஈசிஆர் சரவணண்ணாக்கு அந்த அவார்ட்ல அந்த கேட்டகரியில அவரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் இந்த மேடையில் பேசின ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கு, நான் ஷேர் பண்றேன், அந்த முதல்ல பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எவ்வளோ பேர் இருந்தாலும் அண்ணன் அவர்கள் வந்து எனக்கு இந்த விருது வழங்கினாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நேரத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுங்க. இதுக்கு காரணம் யாருன்னா நான் அன்றாட வணக்கம் தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். ஏன்னா நான் அவர் கூட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிறேன். அப்படி இன்னும் போது அவர் பெயரில் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள், கண் சிகிச்சை முகாம், ரத்த தான முகாம், அன்னதானம் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சுட்டு வரேன். ஒரே ஒரு நிகழ்வு வந்து எனக்கு வந்து மனசில் எப்பயுமே பதிவு போடும். என்னென்னா கொரோனா டைமில் வந்து இந்த நரிக்குறவர்கள், உங்களுக்கு தெரியும் எல்லாருமே, நரிக்குறவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து அந்த பாசிமணி ஊசிமணி விற்றா மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட அன்றாட உணவு சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து அவங்க எல்லாருமே வந்து வீட்டிலே முடங்கி இருந்தாங்க. அந்த டைமில் போயிட்டு அவங்கள போய் என்னம்மா வேணும்னு கேட்டாங்க. அங்கே சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. அங்கே போய் அந்த நரிக்குற குடும்பத்தினர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி ஒரு 250 குடும்பத்துக்கு நாங்கள் அன்றைக்கி போட்டோம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அது. ஏன்னா இருக்க சொல்ல உதவி யார் வேணால் செய்யலாம், இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறது தான் சிறந்த உதவின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அந்த உதவி தான் இந்த நிமிஷம் வரை செஞ்சுட்ருக்கேன். என்னுடன் சேர்ந்து என்னோட தம்பிகள் அண்ணன்கள் வந்து எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. இந்த மூலிமா வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றிப்பா. எல்லாம் புகழும் தளபதி ஒருவருக்கு. சார், நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. சமீபத்துல தளபதி அவர்களை நடிகரா பாக்குறது தாண்டி ஒரு பொலிட்டிஷியனாக பல சேவைகளை செஞ்சு நாங்க பார்த்துட்டே வந்துருக்கோம். அதை பத்தி ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தமிழ்நாடு முழுவதும் வந்து வரவழைச்சு அவங்க வந்து விருது அளித்து ஊக்கத்தொகை வழங்கினார். இந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஒரு ஸ்டேஜில் நின்று அவங்களுக்கு வந்து இந்த விருதில் வழங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் கூட நாங்கள் இருக்கிறது இன்றைக்குமே எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி. பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து வரீங்க. தளபதி அவர்களுடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு ரொம்ப தீவிரமாக நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. கடைசியாக நீங்கள் தளபதியை பார்க்குறப்ப தளபதி தன்னுடைய அரசியல் பயணம் பற்றிய கனவுகள் பற்றி உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோன்னா என்ன சொல்வீங்க? தளபதி வந்து இப்போ நம்ம அந்த கல்வி விருதில் எங்கிட்ட பேசினாங்க. நீங்கள்லாம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தளபதி வந்து சொன்னாங்க. அது வளர்ந்து வந்தவங்க தான் தெரியும் அது கஷ்டம் என்னன்ட்டு. அதை தளபதி சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு அவர் கூட இருக்கிறதுனால அந்த சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த டைமில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து வாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரேன். எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் குளோபல் யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, சமூக சேவை டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தகுதியானா தெரியல, ஆனால் எனக்கு வந்து இந்த தகுதியான விருது கொடுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ செலிபிரிட்டி நடுவில் எவ்வளோ விருது வாங்கியிருக்கேன், இவ்வளோ செலிபிரிட்டி நடுவில் இது வாங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் ரிசுபாய் அண்ணா, நன்றி. தளபதி சார்பாக இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? நற்பணி செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விருது. நான் நம்புறேன், நீங்க நம்பினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி. தேங்க்யூ so much sir. Thank you so much for being here. உண்மையாலுமே இது எங்களுடைய பெருமை உங்களை
கௌரவிச்சதுல தேங்க்யூ ஸோ மச் சார். கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எங்க கூட மக்கள் இயக்கத்திலேருந்து ரசிகர் மன்றத்திலேருந்து பயணிச்ச ஒரு அண்ணன் தான் ஈசிஆர் சரவணனா. அவரோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் மன்ற தலைவராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் நீலங்கரை பகுதியில் இருந்தார். ஸோ அங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த ஒரு மனிதர் தான், சாதாரணமாக ஒரு மனுஷர் தான். நான் நிறைய ஈவெண்ட்டுக்கெலாம் போகும்போதெல்லாம் அவரை சந்திப்பேன், பேசுவேன். அவர்கிட்ட நம்ம தளபதி தம்பிங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அவரோட அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், தளபதியாக அவர் கூட ஆட்டோவில் போயிருக்காரு ஷூட்டிங் முடிச்சுட்டு. அந்த விஷயம்லாம் அவர் இன்டர்வியூலலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா 365 நாளும் தளபதிக்காகவே உழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு நான் சொன்ன மாதிரி அவர் பெரிய கோடீஸ்வரனோ பணக்காரனோலாம் கிடையாது. ஸோ இது நான் அவரை பற்றி சொல்கிறேன்னு கிடையாது. எங்கள் இயக்கத்தில் இருக்க ஒரு மாவட்ட தலைவர் எந்த மாதிரி இருக்காங்கன்றதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சா. அவர் மட்டும் கிடையாதுங்க, பல மாவட்ட தலைவர்கள் பார்த்திங்கன்னா அட்வொகேட்டாக இருக்காங்க, அதாவது எல்லாமே LLB முடித்தவங்களாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னாடிலாம் எங்களுக்கு தெரியாது. தளபதி விஜய் நான் வராரு, கட்சியாக மாறிச்சு, அதாவது மக்கள் இயக்கமாக இருந்தது. இவர் இது கட்சி தொடங்க போகிறாரா இல்லையா, இல்லை கட்சியாக மாறுமான்றதெல்லாம் எங்கள் ரசிகர்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ அது அவரோட முடிவு தான், அண்ணனோட முடிவு தான். ஸோ இதெல்லாம் எதிர்பார்ப்புமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரவணன் நான் கிட்டத்தட்ட நான் எப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் அவர் பண்ணுற ஈவெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி இந்த நரிக்குருவர்களுக்கு சாப்பாடு போட்ட விஷயமா இருக்கட்டும், இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பண்ண விஷயமா இருக்கட்டும், இந்த ஃப்ளட்டு டைமில், இந்த கொரோனா வந்த போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக நின்று எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நலத்திட்ட உதவி பண்ணுற விஷயம் யோசிச்சு பாருங்கள். சாதாரணமான ஒரு ஆள் தான். அவரை பார்க்கும்போது அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ அவரோட இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்து இப்போ அவர் இறங்கி வந்தார்னா எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்தளவுக்கு மரியாதை எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவருக்கு அவர் மூலிமா கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு இந்த விருது கிடச்சதுன்னும் போது. ரோட் சைடு அம்பானி ஸ்டீம் சார்பாக சரவணனாக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டேன். காரணம் என்ன, அவர் பண்ணுற பல நலத்திட்ட உதவிகள் நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸோ அவரோட வீடியோஸ் போட்டாலும் நமக்கு கிடைக்கிற வியூஸாக இருக்கட்டும், நம்ம கீழே வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவரை பற்றி ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாவட்ட தலைவர், எங்களோட ஒரு மாவட்ட தலைவருக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா சும்மா கிடையாதுங்க. காசு பணம் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்காது. மக்களுக்கு சேவை அது செய்கிறதுனால மட்டும்தான் இந்த விருதுகள்லாம் கிடச்சிருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா சரவணனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. இது யோசிச்சு பாருங்கள், சும்மாலாம் இந்த டாக்டர் பட்டமோ இந்த அவார்டெல்லாம் கிடைக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அவரை மேடையில் கேட்கும்போது அவர் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் புகழும் தளபதிக்குன்னு இப்போ நான் அதான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் கூட ஒரு மீட்டிங் அப்போ பேசும்போது ஒரு விஷயம் கவனித்தேன். ஒரு மாமரம் ஒன்று வச்சோம், அது வளர்ந்து பெரிய மரமாச்சு. அதில் இப்போது மாங்காய் எல்லாம் வந்துடுச்சு, அது காய் மாதிரி இப்போ பழமாயிடுச்சு. அந்த பழம் யார் சாப்பிட்ணுன்றது தளபதி தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த தளபதி முடிவு பண்ணது எனக்காக மக்கள் சேவை செய்த நிறைய மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது போஸ்டர் ஓட்டினதோ பேனர் ஓட்டினதெல்லாம் கிடையாதுங்க. எனக்காக கடைசியிலேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொடி பிடிச்சி மக்கள் சேவை செஞ்சவங்க யார், அவங்க தான் அந்த பழத்தை சாப்பிட்ணுன்னு ஒரு விஷயம் சொன்னார். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் வேணால் வரட்டும், கோடி கோடியாக பணம் எடுத்துகிட்டு வரட்டும், எவ்வளோ வேணால் வரட்டும், மக்கள் சேவை செஞ்சவங்க தான் முன்னாடி. மக்கள் சேவை செய், அதுக்கப்புறம் போய் ஓட்டை கேளு. இதுதான் எங்கள் ஆனந்த் சார் எப்போவுமே சொல்லுவார். அந்த விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி பல மாவட்டத்தில் பல மாவட்ட தலைவர்கள் பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு எங்கள் இயக்கத்திலே டாக்டரேட் வாங்கின மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி LLB முடித்தவங்க இருக்காங்க, படித்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லலாம். ஸோ அவரோட சும்மா வெள்ளை சட்டை போட்டுட்டு சும்மா கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி எதுவுமே எங்கள் இயக்கத்தில் வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஆளுங்களும் எங்கள் இயக்கத்தில் கிடையவும் கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்கள், அதாவது இப்போ இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க, எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றதெல்லாம் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சரவணனுக்கு வாழ்த்துக்கள் தெரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ், தளபதி மக்கள் இயக்கம்னே வருது பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துருப்பாங்க. டாடா, டேக் கேர், பபாய். நான் உங்கள் AJ. நன்றி.